السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்லாஹுடைய பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹும் அவனது ரசூலும் எவைகளை விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். பேரன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே ஒரு புனிதமான இடத்தை நமக்காக வேண்டி காட்டி தந்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இன்ன அவ்வல பைத்தி உலிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக இவ்வுலகிலே வழிபாட்டு ஸ்தலமாக வைக்கப்பட்டதில் நிச்சயமாக முதல் வீடாகிறது பக்கா என்னும் மக்காவில் தான் உள்ளது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த மக்கா பரக்கத் செய்யப்பட்டதாகவும் உலகத்தாருக்கே நேர்வழி காட்டுவதாகவும் இருக்கின்றது. அதிலே தெளிவான அத்தாட்சிகளும் மகாமு இப்ராஹிமும் இருக்கின்றன. எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக ஆகிவிடுகின்றார். அவர் அச்சம் தீர்ந்தவராக ஆகிவிடுகின்றார் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மக்கா நகரத்துக்குள்ளே நுழைகின்றவர் அபயமளிக்கப்படுகின்றார் என்பதை மிக தெளிவாக இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவை குறித்து நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற போது, இன்ன ஹாதல் பலத ஹர்ரமல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல். வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலேயே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நாளை புனிதமாக, அந்த நகரத்தை புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஃபஹி ஹராமும் பி ஹுர்மத்தில்லாஹி யௌமல் கியாமா. அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய காரணத்தினால் இறுதி நாள் வரை புனிதமானதாகவே அது இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு, லா யுனஃபரு சைதுஹா, அந்த மக்காவிலே வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள். வலா யஅலது ஷஜரஹா, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்டக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள். வலா யுஹ்தலா ஹலாகஹா, புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள். வலா தஹில்லு லுகத்துஹா இல்லா லிமுன்ஷிதின், பிறர் தவறவிட்ட பொருளை அறிவிப்பவர் தவிர வேறு எவரும் எடுக்கக்கூடாது. அதற்கென்று எவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றாரோ அவரை தவிர்த்து கீழே கிடக்கக்கூடிய மற்றவர்களால் தவறவிடப்பட்ட பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது என்று அந்த மக்கா நகரத்தினுடைய புனிதம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எடுத்துச் சொல்லப்பட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்படுகின்ற போது ஒன்றை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய இறை தூதரே, இதுஹிர் என்ற புல் மக்காவிலே பிரபல்யமானது, அது மக்களுக்கு பயன் தரத்தக்கது. அந்த புல்லை குறித்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்?
அதற்கு நீங்கள் விளக்களிக்கலாமே என்பது போன்ற துணியிலே ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, நீங்கள் அந்த இதுகிர் என்ற அந்த புல்லை தவிர மற்றவைகளுக்கு நீங்கள் கண்ணியமான இடத்தில் இருக்கின்ற மரியாதையை அளிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான உத்தரவை அந்த சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். மக்காவிற்கென்று பல பெயர்கள் இருக்கின்றது. ஒரு கருத்தின்படி 30 பெயர்கள் மக்காவினுடைய சிறப்பை குறிக்கும் பெயர்களாக இருக்கின்றது. அதில் பிரபல்யமான 4 பெயர்கள் மக்கா என்றும், பக்கா என்றும், உம்முல் குரா என்றும், அல் பலதுல் அமீன் என்றும். இந்த 4 பெயர்கள் குர்ஆனின் மூலமாகவே இந்த உலகத்திற்கு சிலாகித்து சிறப்பித்து காட்டப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மக்காவினுடைய மகத்துவத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இறுதியின் போது அந்த இறுதியின் அடையாளமாக இருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜாலுடைய குழப்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இதை அடிப்படையாக கொண்டு அத்தஹியாத்திலே கூட ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அந்த அத்தஹியாத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த நபிமொழிகளை நாம் காணுகின்றோம். அந்த அளவிற்கு உலகத்தினுடைய இறுதி கட்டத்தின் போது தஜ்ஜாலுடைய ஃபித்னா மிக கொடூரமாக இருக்கும். அவன் அழிச்சாட்டியக்காரன், ஆணவக்காரன், வரம்பு மீறுகின்றவன், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுமே, அவன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த குழப்பம் மக்களை பெரிதளவிலே பாதித்து மக்கள் வழிதவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலையை அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் ஏற்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஃபித்னத்துல் மஸீஹ் தஜ்ஜால் குறித்து, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை குறித்து எச்சரிக்கை செய்வார்கள். அதே வேளையிலே அந்த தஜ்ஜால் உலகத்திலே என் திக்கிலேயும் பரவி சென்று தன்னுடைய அழிச்சாட்டியங்களை, தன்னுடைய அராஜகத்தை அவன் வெளிப்படுத்தினாலும் புனிதமான மக்கா மதீனா ஆகிய இந்த 2 எல்லைகளுக்குள்ளே வர முடியாது. இந்த 2 நகரங்களுக்குள்ளே தஜ்ஜாலால் வர முடியாது. அவன் வர முற்படுகின்ற போது மலக்குமார்கள் மூலமாக அவன் தடுக்கப்படுவான் என்பதை நபிமொழிகள் நமக்கு தெரிவித்து காட்டுகின்றது. அந்த அளவிற்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அந்த குழப்பத்திலே இருந்து கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த புனிதமான மக்கா மாநகரத்தை பாதுகாக்கின்றான் என்கின்ற ஒரு செய்தி. அடுத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த வார்த்தையிலே வமன் தகலஹு கான ஆமினா, யார் அந்த புனிதமான மக்காவுக்குள்ளே நுழைந்து விடுகின்றார்களோ அவர்கள் அபயமளிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக குறிப்பிடுகின்றான். ஒரு இடம் பாதுகாப்பு தரும் என்பது ஆச்சரியம். அதே வேளையிலே அந்த பாதுகாப்பு, அந்த அபயமளிப்பது என்பது மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, வேட்டை பிராணிகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், அனைத்திற்குமே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த புனிதமான மக்கா நகரத்திலே பாதுகாப்பு அளிப்பதை இந்த செய்திகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட செய்திகளிலே வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது ஆகமாக்கப்பட்டதுதான். அதனால்தான் அவைகளுக்கு பெயரே வேட்டை பிராணிகள். அந்த வேட்டை பிராணிகளை அந்த புனிதமான எல்லைக்குள்ளே நீங்கள் விரட்டாதீர்கள். வேட்டையாடுவது என்பது அதற்கு அப்பாற்பட்டது. விரட்டாதீர்கள், அந்த எல்லைகளுக்குள்ளே நீங்கள் விரட்டாதீர்கள். மரங்களை நீங்கள் வெட்டாதீர்கள், மரத்தினுடைய கிளைகளை முறிக்காதீர்கள் என்பதையெல்லாம் கடந்து அங்கே விளைகின்ற அந்த புற்பூண்டுகளை கூட நீங்கள் கிள்ளக்கூடாது. மனிதனுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? நடந்து போகின்ற அந்த பாதையிலே கைக்கு தட்டுப்படுகின்ற மரம் செடி கொடிகளை தட்டி விட்டு போவது, இழுத்து விட்டு போவது, இலைகளை உதிர்கின்ற அளவுக்கு அந்த இடத்திலே நடந்து கொள்வது, இலைகளை கிள்ளுவது, பூக்களை கிள்ளுவது, பூக்களை பறிப்பது போன்ற இயல்பான மனித குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அந்த இயல்பான குணங்கள் எல்லாம் இந்த புனிதமான மக்கா நகரத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அந்த புனிதமான மக்கா நகரத்திலே விளைகின்ற புற்பூண்டுகளுக்கு கூட ஒருவர் மூலமாக
தீங்களிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவும் அவருடைய திருத்தூதரும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவினுடைய மேன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு சொன்னதை போன்று இந்த உலகத்திற்கு வேறு யாரும் சொன்னதில்லை. நபிமார்களிலே பலரும் அந்த புனிதமான மக்காவிற்கு வந்திருக்கின்றார்கள். சமுதாய மக்கள் மூலமாக ஏற்படுகின்ற மன சங்கடங்கள், மன உளைச்சல்களை போக்கக்கூடிய இடமாக அப்படி ஒரு புனிதமான இடத்திற்காக வேண்டி மக்கா என்கின்ற அந்த இடத்தை தான் நபிமார்கள் பலரும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். காபாவை சுற்றி ஒரு அறிவிப்பின்படி 300 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதிலேயும் ருக்குனுல் யமானி, அந்த ருக்குனுல் அஸ்வதுக்கு மத்தியிலே 70 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னொரு குறிப்பு நமக்கு சொல்லுகின்றது. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தாயார் ஹாஜரா அம்மையார் அவர்களும் அந்த ஹிஜ்ர் பகுதியிலே மீசாபு ரஹ்மத்திற்கு கீழே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் மிக தெளிவான முறையிலே இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி அந்த புனிதமான மக்கா நகரத்திற்கும் நபிமார்களுக்கு மத்தியிலே உண்டான தொடர்பை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் ஜம்சமுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதாக கூட மிக துல்லியமான ஒரு வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்படி அந்த புனிதமான மக்கா நகரம், அந்த புனித ஸ்தலத்தை நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த விதம், தான் அடக்கம் செய்வதற்கு ஒரு புனிதமான பகுதியாக அந்த இடமாக நபிமார்களிலே பலரும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டதனுடைய விளைவு, அதனுடைய நிலைப்பாடு அந்த புனிதமான நகரத்திற்கு உண்டான மகத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்ற போது உம்முல் குரா என்று குறிப்பிடுகின்றான். நகரங்களுக்கெல்லாம் தாய் என்பதாக அந்த மக்கா நகரை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நகரங்கள் இருந்தாலும் அந்த நகரங்களுக்கெல்லாம் தாய் நகரமாக மக்காவை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியாகவே அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகில் உள்ள பல இடங்களில் அரபு பகுதியிலே உள்ள மக்காவை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நபர் அடுத்தவருக்கு பாதுகாப்பு வழங்குவார். இன்றைய விஞ்ஞான காலத்திலே சில இயந்திரங்கள் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் ஒரு இடம் பாதுகாப்பு தரும் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். குறிப்பாக சொன்னால் ஒரு இடம் அங்குள்ள மக்களை மட்டுமல்லாமல் அதன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற செடி கொடிகள், அங்கு ஓடி வருகின்ற தண்டனைக்குரியவர்களையும் அது பாதுகாக்கும் என்றால் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என் தகப்பனாரை கொலை செய்த ஒருவன் அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த புனிதமான அந்த எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வெளியிலே வருவது வரைக்கும் அவனை நான் தீங்கு செய்ய மாட்டேன், அவனை விரட்ட மாட்டேன், அவனை துரத்த மாட்டேன் என்று உமர் பின் கத்தாப் அவர்கள், உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சிக்கு அதிபதியாக திகழ்ந்த பெருமக்களிலே உமர் பின் கத்தாப் அவர்கள், உமருடைய ஆட்சி காலத்திலேதான் இஸ்லாமிய மார்க்கம் என் திக்கிலேயும் பரவி இருந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்திலேதான் இஸ்லாம் இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்குண்டான ஒரு அடித்தளத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது. அப்படிப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சியாளராக இருக்கின்றார்கள். தன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த புனிதமான மக்கா நகரத்திற்குள்ளே, அந்த புனிதமான எல்லைக்கு உள்ளே ஒருவர் தன் தகப்பனாரை கொன்றுவிட்டு அவர் உள்ளே சென்று அபயம் தேடிக்கொண்டார் என்று சொன்னால், தகப்பனாரை கொலை செய்வதை பழிதிருக்கக்கூடிய உரிமை மகனுக்கு இருக்கிறது, பிள்ளைக்கு இருக்கிறது. அந்த உரிமையை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அந்த நகரத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையான குறிக்கோள் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை இப்படி சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பிற்குரிய பெருமக்களே, உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த பகுதி அந்த மக்கா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அங்கே அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்லுகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும், அங்கே அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்லுகின்றான். மக்காமு இப்ராஹிம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே வேளையிலே அந்த இடத்திலே, அந்த இடத்தை குறித்து இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்று குறிப்பிடுகின்றான். ஸஃபாவும் மர்வாவும்
அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக அல்லாஹ் குறித்து காட்டுகின்றான். ஆரம்பத்திலே இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு ஒரு யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டு தெரியலாம். சஃபா மர்வாவையும் குறித்து அது அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்று குறிப்பிடுவதற்குண்டான காரணம் என்ன? வரலாற்று ஆசிரியர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், அந்த சஃபாவிலே இசாஃபா என்ற ஒரு சிலை இருந்தது, மருவாவிலே நாயிலா என்ற ஒரு சிலை இருந்தது. அறியாமை காலத்திலே அந்த சிலையை வணங்கி வந்த அந்த மக்கத்து குறைஷிகள் தங்களுடைய ஈமானுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அந்த ஹஜ்ஜினுடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்ற போது அந்த சஃபா மர்வாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அந்த சிலைகள் குறித்து ஞாபகம் வந்தது. அறியாமை காலத்திலே சிலை வைத்து வணங்கப்பட்ட அந்த சஃபாவையும் மருவாவையும் நாம் ஏன் தொங்கோட்டம் ஓடுகின்றோமே என்ற மன உறுத்தல், ஒரு உந்துதல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. இதை நீக்கு முகமாக அல்லாஹ் சொன்னான், இன்ன சஃபாவல் மருவத மின் ஷாயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். எனவே அந்த அடையாள சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். கடந்த காலத்தினுடைய குற்றம் குறைகளை எண்ணி அந்த இடங்களை நீங்கள் கண்ணியம் செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உணர்த்தி காட்டிய செய்திகளையும் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, உலகத்திலே மிகச்சிறந்த அந்த மக்கா அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இது ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னா என்று குறிப்பிடுகின்றான். அந்த மக்காவை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது திரும்ப திரும்ப மக்கள் வந்து போகக்கூடிய இடம் என்பதாக சொல்லுகின்றான். பொதுவாக ஒரு ஊருக்கு சென்றால் மறுமுறை அந்த ஊருக்கு போகின்ற போது அந்த ஊரிலே என்ன இருக்கின்றது, எல்லாவற்றையும் பார்த்து விட்டோமே என்கின்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் மக்காவுக்கு சென்ற ஒருவர், அவர் ஒரு முறை சென்றாலும் சரி, இருமுறை சென்றாலும் சரி, பல முறை சென்றாலும் சரி, மீண்டும் மீண்டும் அந்த மக்கா நகரத்திற்கு போக வேண்டுமே என்ற யதார்த்த நிலை அவருடைய உள்ளத்திற்குள்ளே கூடிக்கொண்டிருக்கும். இதற்கு மாற்று கருத்து சொல்லவே முடியாது. எவ்வளவுதான் வயோதிக நிலையை அடைந்தவராக இருந்தாலும் சரி, 100 வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் அப்போதுதான் மக்காவுக்கு செல்கின்றார் என்ற நிலை வந்தாலும் சரி, அவர் திரும்பவும் அந்த மக்கா என்கின்ற அந்த புனித ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆசை கொள்வாரே தவிர அதற்கு மாற்றமான எண்ணம் கொள்ள மாட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மசாபத்த லின்னாசி வ அம்னா என்று குறிப்பிடுகின்றான். மக்கள் திரும்ப திரும்ப வந்து போகக்கூடிய இடம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக மக்காவுக்கு செல்வதே வணக்கம்தான், அந்த காபாவை பார்ப்பதே நமக்கு நன்மைதான். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த புண்ணியமான அந்த மக்காவுக்கு உண்டான மகத்துவத்தை குறித்து குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்திகள், பல நபிமார்களும் அந்த புனிதமான மக்காவுக்கு வந்து சென்று கூடிய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் ஆராய தலைப்படுகின்ற போது அந்த மக்கா ஒவ்வொரு மக்களின் மூலமாகவும் ஈர்க்கப்பட்ட ஒரு மக்காவாக, ஒரு புனித நகரமாக விளங்குகின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த புனிதமான மக்காவை நாமும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நமக்கு சந்ததிகளுக்கும் அங்கு சென்று வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.